சாட்டர்டே நைட் எங்களுக்கு எப்போவுமே மிஸ்டர் சாப்பாடு ரொம்ப முக்கியம் இருக்கும். ஸோ அதனால வெளியே எங்கேயா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போகும்போது தான் இந்த டேக்கோ யோடன் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் கண்ணில் பட்டுச்சு. இது வந்து என் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற SM சென்டர் அப்படின்னு ஒரு மாலில் தான் இருக்குது. இப்போ புதுசாக வந்திருக்கு. அண்ட் ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக டீசெண்டாக ஓகேவாக இருக்கும், ரொம்ப சொல்லிக்கலாம் இருக்காது. அண்ட் கம்மிங் டு த ஃபுட், நாங்கள் எல்லோரும் ஒரு சில டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் வந்து இந்த கராகே ஒமாரிடன் அப்படின்னு இந்த ஒரு ஃப்ரைட் சிக்கன் டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது நத்திங் பட் ஃப்ரைட் சிக்கன் வித் ரைஸ், அவ்வளோதான். பட் அந்த ஃப்ரைட் சிக்கன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. செம்ம யூனிக்காக, செம்ம கிறிஸ்பியாக, ஆயில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க. அதான் எனக்கு செம்ம சர்ப்ரைஸே. ஆயில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ஆனால் செம்ம அந்த சேம் டைம் கிறிஸ்பியாக இருந்துச்சு. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் ஃப்ளஷ் வந்து கொஞ்சம் பிங்க் கலரில் இருந்துச்சு, ஏன்னே தெரியல. ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஐ ரியலி லவ்ட் இட். அண்ட் இன்னொன்று மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஸ்வீட் சாஸ் மாதிரி கொடுத்தாங்க, அதான் ஹைலைட்டு. நான் ஃபஸ்ட்டு இதை சோயா சாஸ் நினச்சேன், பட் சோயா சாஸ் இல்லை, இது வந்து ஒரு ஸ்வீட் சாஸ். இந்த ஸ்வீட் சாஸை ஊற்றி அதை ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ரியலி குட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அதை நிறைய ஊற்றி சாப்பிட்டேன், இந்த ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் எது வேணுமான்னு கேட்டாங்க, நாங்கள் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு, ஏன்னா அத்தன்டிக் டேஸ்ட்டை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த சாஸ் அது சிக்கன் மேலே ஊற்றி சாப்பிடும்போது லைட்டாக ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவரில் சிக்கன் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரியலி லவ்ட் இட். அண்ட் என் ஃப்ரெண்டு வந்து இந்த குயிங்கு உடான் அப்படின்ட்டு இந்த ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தான். இது வந்து ஒரு ராமன் ஸ்டைல் டிஷ், நம்ம பார்த்தாலே தெரியும். அண்ட் இந்த பிராத் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சூப், இந்த சூப் வந்து ஒரு ஃபிஷ் பேஸில் பண்ணியிருந்தாங்க. அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க, செம்ம புளிப்பா, செம்ம இனிப்பா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரியலி லவ்ட் இட். இதான் ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த டிஷ். அந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்கணும், இந்த திக் நூடுல்ஸோட, இந்த திக் பீஃப் சங்க்ஸோட, அந்த சூப்போட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு இந்த டிஷ் வெறித்தனமாக இருந்துச்சுங்க. இது ஒரு மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட்டு இந்த டிஷ் வாங்கி வந்து இதுக்கு பேர் டக்கோயாக்கி, கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இது நத்திங் பட் நம்ம ஊரில் பணியாரம் சாப்பிடுவோம்ல, பணியாரமே தான். ஆனால் அந்த பணியாரத்துக்கு லைட்டாக சீஸ்லாம் ஸ்டஃப் பண்ணி அந்த பணியாரத்தை பேக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் சாஸில் முக்கி ரோஸ்ட் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வெறித்தனமாக இருந்துச்சுங்க, செமையாக இருந்துச்சு. நல்ல புளிப்பாக, நல்ல சீஸ் ஸ்டஃபிங்லாம் போட்டு நல்ல வெளியே ஸ்வீட் சாஸோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வெளியே என்ன போட்டிருக்கான்னு கேட்காதுங்க, அது என்னன்னே தெரியல, லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டோம், ஆனால் நல்லா இருந்துச்சு, அது மட்டும் தெரியும். அண்ட் தென் ஐஸ் டீ வாங்கி வந்து இதான் எனக்கு சர்ப்ரைஸு. ஏன்னா ஐஸ் டீ ரொம்ப திக்காக இருந்துச்சுங்க. நான் வெளியே இடங்களில் குடிச்சதுனால லைட்டாக இருக்கும், இது செம்ம ஸ்ட்ராங்காக, டீ ஃப்ளேவர் ரொம்ப செம்ம ஸ்ட்ராங்காக, நல்ல செம்ம இனிப்பாக, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரியலி லவ்ட் இட். இது ஒரு மஸ்ட் ட்ரை. ஸோ நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே தரமாக இருந்துச்சுங்க, எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் SM சென்டர்லாம் போனீங்கன்னா டக்கையுடன் ட்ரை பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க.